வீணான ஓட்டம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. வீணான பிரயாசம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நம்ம வேகமாய் ஓடணும். பிசாசை எதிர்த்து நிற்கணும். இங்க பாருங்க, ஆகாபுக்கு முன்பாக அவர் ஓடும் பொழுது அது அறையை கட்டிக்கொண்டு ஓடுகிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை நம்ம பிடித்து கொண்டு ஓடும் பொழுது, ஹalleluya, பிசாசானவன் பாருங்க ஆண்டவரை சோதிக்க வரும் பொழுது அந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் எதை கொண்டு மேற்கொண்டார்? வசனம் இப்படி சொல்லி இருக்கிறதே, இப்படி சொல்லி இருக்கிறதே, இப்படி சொல்லி இருக்கிறதே என்று சொல்லி சொல்லி வசனத்தை பிடித்து கொண்டு, வார்த்தையை பிடித்து கொண்டு அவர் பிசாசை மேற்கொண்டார். இன்றைக்கு நம்ம வீட்டில் சிதறடிக்கிறவன் ஒருவேளை வர நினைக்கலாம். ஆனால் நம்ம நாவில் ஹalleluya கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால் அதை நம்ம மேற்கொள்வோம். ஹalleluya, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எப்படி பிடித்து கொள்ள முடியும்? நம்ம அதை வாசித்தால் தான் நம்ம அதை பிடித்து கொள்ள முடியும். வாசித்தா கூட பிடித்து கொள்ள முடியாது. அதில் தியானிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஹalleluya, கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம அதில் உட்கார்ந்து அதை நம்ம தியானிக்கும் பொழுது பாருங்களேன், ஆண்டவர் அழகாய் பேசுவார்.